நாங்க கஷ்டப்படுறோங்க, நாங்க ரொம்ப கஷ்டப்படுறோங்க. நான் வீட்டு வேலை செய்யறேங்க, 4 வீட்டு பெருக்குறேங்க, 4 வீடு பெருக்கிறேன். ஒரு வீட்டுல 300 ரூபாய், ஒரு வீட்டுல 500 ரூபாய். வீடு வாசல் பெருக்கி நான் எடுத்து வந்து கட்டினேங்க. எனக்கு கொடுங்க சொல்லுங்க, வாங்கி கொடுங்க. எனக்கு ரொம்ப எல்லாருக்கும் புண்ணியமா போகும். எனக்கு வந்து நீதி வேணும் சார். எங்களுக்கு ரெண்ட் அவங்க இன்ட்ரெஸ்ட் போட்டு கூட எங்களுக்கு தர வேணாம். நாங்கள் வயிற்ற கட்டி மூக்குத்தி ஆடம் 10ஆம் தேதிக்குள்ளே கால் பண்ணுவாங்க, போ கட்டுங்க கட்டுங்க கட்டுங்க. நான் மூக்குத்தி அடமா வைக்கலாமா, கம்பள அடமா வைக்கலாமா? ஐயோ வருமானம் இல்லை. நீ தாலியை கூட வச்சு பில்லு கூட இருக்குது சார். கொண்டாந்து நான் கட்டிட்டு போனேன் சார். லாஸ்ட்டாக 12,000 கட்டிட்டு போனேன். லாஸ்ட்டாக வந்து நான் 2 கார்டுக்கு நான் தனியாக ஒரு கார்டுக்கு 6,000 ரூபாய் கட்டினேன். இந்த மாதிரி பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வேணாம் சார், எங்களுக்கு காசை கொடுத்தா போதும். நாங்கள் மழை நீரில் ரொம்ப பதிச்சு ரொம்ப நொந்து கெட்டு உக்காந்துக்கிறோம். நான் கேன்சர் நோய் பொம்பளை, என் பணத்தை எடுக்கக்கூடாது. அவங்க என் பணத்தை எடுத்து சாப்பிட்டு போகிறேன். உண்மையில அவங்க ரொம்ப ரொம்ப அவங்க பதில் சொல்லணும் அவங்க கடவுளுக்கு. நான் உடம்பு சரியாத பொம்பளை, நான் அசிங்கப்படுறேன் பாவம். அதாவது கஷ்டப்பட்டு கொண்டாந்து எல்லாம் சேர்த்து நாங்கள் அலையிறோம் திரியிறோம். இந்த காலையில் 200 ரூபாய் கெஞ்சி கூத்தாடி வாங்கினு இந்த ஓடிடுறேன் சார். இவ்வளோ தூரம் பஸ்ஸு கிடைக்கல, ஆட்டோவில் ஓடிடுறேன் சார். ஏன் நம்ம காசு கிடச்சிடாதா? நம்மளுக்கு முயற்சி பண்ணி வாங்கி கொடுக்க மாட்டாங்க பெரிய அதிகாரிங்களான்னு நாங்கள் ஓடிடுறோம். எங்களுக்கு முயற்சிகள் நாங்கள் மதியம் தான் சார். அடுத்தது நாங்கள் சூசைட் கூட பண்ணிக்குவோம். நாள் கட்டலைன்னா வடிவு கரைசின்றவங்க ஒரு நாள் கட்டலமா கட்டுமா, பணம் கட்டுங்கம்மா, பணம். என் பையனுக்கு உடம்பு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிக்கிறேன், ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு. அப்போ கூட கால் பண்ண சொல்கிறேன், ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்க கட்டுறாங்க. ஐயோ அதெல்லாம் 10 நாளுக்குள்ளே கட்டிடணும். 10 நாளுக்குள்ளே கட்டினோன்னு நான் தாலியை கூட வச்சுக்கணும் கட்டிட்டு போனேன். லாஸ்ட்டாக 18,000 கட்டிட்டு போனேன். எனக்கு அவங்க வந்து பணம் கொடுக்கணும். எனக்கு பணம் கொடுக்கலன்னா நான் சூசைட் பண்ணால் அதுக்கு காரணம் இவங்க தான். என்கிட்ட பணம் வாங்கின பொம்பளை கூட அவள் தான் காரணம். அவங்க தான் அந்த லேடி. அவங்க கண்டுபிடிச்சி ஆமாம் கண்டுபிடிச்சி எங்களுக்கு நடவடிக்கை எடுத்து எங்கள் கட்டின பணத்தை வாங்கி கொடுத்தா எல்லாருக்கும் கோடி வணக்கம். நாங்கள் கஷ்டப்படுறோங்க, நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோங்க. நான் காலையில் இன்னும் சுகர் பொம்பளை சாப்பிட கூட இல்லைங்க. சுகர் ஓகே. நான் வீட்டு வேலை செய்கிறேங்க, 4 வீடு பெருக்குறேங்க, 4 வீடு பெருக்கிறேன். ஒரு வீட்டில் 300 ரூபாய், ஒரு வீட்டில் 500 ரூபாய். வீடு வாசல் பெருக்கி நான் எடுத்து வந்து கட்டினேங்க. எனக்கு கொடுக்க சொல்லுங்க, வாங்கி கொடுங்க. எனக்கு ரொம்ப எல்லாருக்கும் புண்ணியமா போவோம். நான் மாத்திரை மருந்து கூட வாங்கலைங்க, நான் கேன்சர் பொம்பளைங்க, நான் ஆயில்மெண்ட்டு கூட வாங்குறதுக்கு இல்லை. நான் இதை நம்பின்னு இருந்தேன். பிடிச்சி குத்துவெல்லாம் எதுனா கொடுப்பாங்க எனக்குன்னு. எல்லாரும் என்னை ஏமாத்திட்டாங்க. அவங்களுக்கு பதில் சொல்ல முடியல. எனக்கு மழை காலத்தில் எல்லாம் பாதிச்சு எல்லாம் எனக்கு இப்போ கொடுன்றாங்க. நான் என்ன சார் பண்ணுறது? நான் எங்கே போகிறது? நான் என்ன வச்சுன்னுக்கிறேன்? நீங்கள் வந்து விசாரிச்சு பாருங்க. நானே ஒரு ஏழை திக்கெடுத்து போயிருக்கிறேன். கண்டிப்பாங்க. நான் 4,56,000 வசூல் பண்ணி கொடுத்துக்கிறேன். 1000 ரூபாய் கார்டு, 28 கார்டு, 2,500 ரூபாய் கார்டு, 4 கார்டு, இத்தனை கார்டு வசூல் பண்ணி கொடுத்துக்கிறேன். நான் கம்ப்ளைண்ட் பண்ணி இங்கே கமிஷனர் ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணி ஒரு மாதத்துக்கு 45 நாள் மேலே ஆயிடுச்சு. எனக்கு எந்த நடவடிக்கை எடுக்கல. எனக்கு கட்டினவங்களாம் நான் பதில் சொல்கிறதுக்கு நான் என்ன பண்ணுறது? எனக்கு வாங்கி கொடுங்க. மளிகை சாமான் பண்டு கால் சவர நகை மளிகை சாமான் தரேன்னா 1000 ரூபாய்க்கு, 2,500 ரூபாய்க்கு 1 சவர நகை தரேன்னா, 1 சவர நகை இல்லைன்னா 38,000 பணமாக தரேன்னா. எல்லாத்தையும் சுட்டின்னு 1 மாதம் கூட தவறாம எல்லா மாதமும் 12 மாதமும் கட்டி தூக்கின்னு ஓடிட்டானு. எதுவுமே வாங்கவே இல்லை, மளிகை சாமானம் கூட வாங்கலை. 1000 ரூபாய் கார்டுக்கு கால் சவரமும் மளிகை சாமானும் தரேன்னா. ஆமாம், இல்லைன்னா 15,000 ரூபாய்னா எதுவுமே தரல, எல்லாத்தையும் தூக்கின்னு ஓடிட்டான். 2,500 ரூபாய் கார்டு வந்து 2,500 4 கார்டு 2,000 ரூபாய்க்கு மேலே இருக்கும். 7 படி மேலே இருக்கும். எனது வந்து 4,56,000 ரூபாய். நான் கட்டினது மட்டும் 4,56,000. கட்டினவங்களாம் என் வீடு தேடி வந்து என்னை அசிங்கப்படுத்துறாங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.